பக்தி ஒன் டுடே சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நாம கடந்த சில தினங்களா பிரேயர் பிரார்த்தனை அப்படின்னா என்னன்னு சொல்லி அதை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். பிரார்த்தனைனா என்ன, அதை எப்படி கடைபிடிக்கணும், பிரார்த்தனை இல்லாம எந்த சடங்குகளோ ஒரு தியானமோ இல்லை. அப்போ அந்த பிரார்த்தனைய ஒரு அர்ப்பணிப்போட செய்யும்போது கண்டிப்பா அதை கேட்கின்ற கடவுள் அற்புதங்களை நமக்கு புரிகிறார். பிரார்த்தனை மூலம் ஒரு நம்பிக்கை கிடைக்குது, ஒரு தீர்வு கிடைக்குது. அது ஒரு செயலி. எந்தெந்த விஷயங்களை நான் மாற்ற முடியும், எதை நான் மாற்ற முடியாது, மாற்ற முடியாத விஷயங்களுக்கு போராட வேண்டாம், அதை மாற்றுவதற்கு போராடுவது கொண்டே இருக்க வேண்டாம். மாற்றக்கூடிய விஷயங்களுக்காக நான் முயற்சி எடுத்து மாற்றுவதற்கு வேலை செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் என்ன கேட்கணும் பிரேயர்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதே தான், வேற எதுவும் இல்லை, பிரேயர் தான். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கறோம். ஒரு சின்ன கதை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நண்பர் ரொம்ப ஒரு பொருள் வாங்கணும். அவருக்கு ஏதோ ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு இருசக்கர வாகனம் வாங்கணும். ஏதோ உதாரணத்துக்கு அதற்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. ஆனா சுத்தமா அவர்கிட்ட பணமே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனா தேவைப்படுது அவருக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல ஒரு கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வரலான்ட்டு போறார். கடவுளே, இந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் பண உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கடவுளை வணங்கிட்டு வந்து ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு. அருகில இன்னொரு நண்பர், அவர் ஒரு தெய்வீக கலையோட இருக்கிறார், ஒரு துறவி மாதிரி. நண்பரே, நீங்க வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க, கண்டிப்பா நிறைவேறும். அந்த பக்கம் ஒரு மரம் இருக்கு, அதுலதான் கடவுள் இருக்கிறாரு, அதுதான் ஆரம்ப கால கடவுள். இது கோவில் இப்ப செலவழிச்சு இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு அது தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன, ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்திருக்கிறீங்க, நீங்க அங்க போய் வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பா நீங்க போங்க, நாளைக்குள்ள அது நிறைவேறும். காலையில வந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, அதிகாலையில வந்து சொல்லுங்கிறார். சரிங்க ஐயா, நீங்க சொன்னா ஏதோ பெரியவங்க சொல்றீங்கன்னு சொல்லி போய் அவரும் அதே மாதிரி அங்க வேண்டுதல் வச்சுட்டு வீட்டுக்கு போறார். என்ன பண்ணலாம், அந்த கஷ்டமான ஒரு பொருளை வாங்கணும், பணமும் இல்லை. மனமுருக பிரார்த்தனைகள் வச்சாச்சு. வீட்டுக்கு வர்றாரு. தன்னுடைய பீரோல கொஞ்சம் பணம் தான் இருக்கும், இருந்தாலும் திறந்து பார்க்கிறாரு. பார்த்தா இவர் எதிர்பார்த்த தொகை இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம் இருக்கு, எப்படி இது நிறைவேறுனுச்சு, எப்படி இதானது, சரி எப்படியோ கிடைச்சிருச்சு, அந்த பெரியவர் சொன்ன மாதிரி கிடைச்சிருச்சு போல இருக்கு. அவர் சொன்ன மாதிரி நம்ம போய் நன்றி சொல்லிடலாம், காலையில இதுக்கு நன்றின்னு சொல்லிடலாம் சொல்லி அவர் இருக்கிறார். இவர் எதிர்பார்த்த அந்த பொருளை விற்கக்கூடிய மனிதர், அது ஏதோ ஒரு இருசக்கர வாகனம்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து காலையில அந்த போகக்கூடிய நேரத்துக்கு வர்றாரு. வந்து, நீங்க கேட்ட தொகையில உங்க பொருள் இருக்கிறத வாங்கிக்கிறீங்களா, பணம் இருக்கிறதா போது சரி ஓகேன்னு அவங்களை உட்கார வச்சு பேசுறாரு. அப்போ கூட அவங்க மனைவி சொல்றாங்க, நேற்று ஏதோ கிடைக்காதது கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க, அந்த மரத்தடியில இருக்கக்கூடிய அந்த கடவுளை வணங்கிட்டு வந்ததுனாலதான் காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு போய் அதுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னீங்க, போய் அந்த வேலையை பாருங்க, இது அப்புறம் வச்சுக்கலாங்க. ஐயோ, இப்பதான் பார்ட்டி வந்திருக்கிறாரு, அவர் போயிடக்கூடாது, நான் இதை முடிச்சுட்டு அப்புறம் போறேன் அப்படின்னு சொல்லி, சரிங்க உங்க விருப்பம்னு அவர் திருப்பி போய் இவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்க பீரோல் திறந்து பாக்குறாரு. இல்லை, அந்த இடத்தில் பணம் இல்லை. மனைவி கிட்ட கோவப்படுறாரு, ஏன் இல்ல, அங்க நேற்று பணம் இருந்தது அப்படிங்கும் போது, ஏதோ உங்க பையன் கொண்டு வந்து வச்சிருந்தான், ஏதோ பரிசு கிடைச்சதுன்னு சொன்னா, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பரிசு கிடைச்சிருக்கும், அந்த தொகையா இருக்கும்னு நான் நினைச்சேன், அவன் அதிகாலையிலே எடுத்துட்டு போயிட்டான், அது வேற யாரோ நண்பனுக்குள்ள பரிசு அப்படின்னு சொல்லி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு. இவருக்கு பயங்கர கோபம், எரிச்சல். அந்த வந்தவங்களும் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, இத்தனை நாள் நாங்க ஏமாந்துட்டோம், நாங்க வேற இடம் பாக்குறோம்னு அவங்களும் போயிட்டாங்க. இவருக்கு ஒரே கோபம். ரொம்ப தாமதமா திரும்பி அதே கோவிலுக்கு போறார். அதே பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னப்பா, உன்னை காலையில 6 மணிக்கு எதிர்பார்த்தன, நீ உன்னை காணுமேங்கும் போது, அட நீங்க வேறங்க, கிடைச்ச மாதிரி கிடைச்சது போயிருச்சு, நீ சொல்ல வந்தியா, நன்றி சொல்ல வந்தியா கடவுளுக்கு, அவர் நிறைவேற்றி தந்தார்ல உனக்கு. ஆமாங்க ஐயா, அப்படி நடந்து போச்சு, மன்னிச்சுக்கிட்டுங்க அப்படின்னு சொல்றான். ஒரு பொருள் கிடைப்பதற்கு முன்னாடி நான் மன்றாடுவேன், அது கிடைச்சிருச்சுன்னா நான் அப்புறம் அதை கேர் பண்ணிக்கிற மாட்டேன், சட்டை செய்ய மாட்டேன், அப்புறம் தான் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படிதான் என்னுடைய நன்றி உணர்வு இருக்கும் நிறைய இடங்கள்ல. ஸோ எப்போ நான் கடவுள்கிட்ட போய் நிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு விருப்பம் நிறைவேறாத போதும், என்னுடைய இயலாமை, என்னால முடியவே இல்லை, நீ நிறைவேற்றி கொடு, என்னன்னாலும் செய்யறேன் உனக்கு அப்படிங்கும்போது, என்னுடைய சில விஷயங்கள் நடக்கவே இல்லை, நடக்க முடியல, என்னால முடியல, நீயாவது நடத்தி கொடு, அதுக்கு உனக்கு என்னன்னாலும் செய்யறேன், அப்போதான் போய் நான் கடவுள்கிட்ட நிக்கிறேன்.
ஸோ கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கும் போது நன்றியோடும் என்னுடைய பிரார்த்தனை இருக்கிறதா, இருக்கணும். அதுதான் உண்மையான பிரார்த்தனை. அதுபோல சில விஷயங்கள் நிறைவேறாத போது அந்த நேரத்துல குறை சொல்லுவேன். கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கிடுவேன். கிடைக்கல, எனக்கு தோல்வி மேல தோல்வி வருது அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால. அப்போ நான் இந்த பண விஷயத்துல நடந்த மாதிரி என் பையனை குறை சொல்லுவேன். அதை கொண்டு ஏன் எங்க வச்சான், எனக்கு ஏன் ஆசையை காட்டுனா, மனிதர்களை குறை சொல்லுவேன், சில சூழல்களை குறை சொல்லுவேன், இடத்தை குறை சொல்லுவேன். இந்த இடம் சரியில்லை, மழை பெஞ்சிருச்சு, அதனாலதான் அந்த காரியம் எனக்கு நிறைவேறல, அவன் சரியில்லை, ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துருச்சு, அதனால விலைவாசிகள் எல்லாம் ஏறிடுச்சு, 2 நாட்டுக்கு நடுவுல மிகப்பெரிய சண்டை, அதனால எல்லா பொருள்களும் விலை உயரப்போகுது. ஒரு நாட்டை பத்தி ஆதரவா நிறைய பேசுவேன், இன்னொரு நாட்டை மட்டம் தட்டி. என் நண்பர் நான் எதை மட்டம் தட்டுகிறோனோ அதை உயர்வாக பேசுவார். அப்ப அந்த மனிதரை பிடிக்காது, அந்த சூழல் பிடிக்காது, ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால மாற்றிக்கொள்ளணும். அதுதான். இல்ல பெட்ரோலியம் விலையெல்லாம் ஏறி போச்சு, என்னால வாழ்க்கையே நடத்த முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. சரி, போனா நான் கொஞ்சம் சிக்கனமா இருந்துக்கணும், போக்குவரத்தை குறைச்சிக்கிடணும், பஸ்ல போய்க்கணும், நடந்து போய்க்கணும், அத்தியாவசியத்துக்கு என்னுடைய எல்லா விஷயங்கள்லுமே அப்படி. அப்போ அணுகுமுறை எதை மாத்திக்கிடலாம் என்னால. பெரிய விமான விபத்து நடந்து நிறைய உயிர்கள் பலியானது, போய் உடனே நான் மாத்த முடியுமா? அதெல்லாம் நடந்திருக்க கூடாது, முடியாது. அணுகுமுறை, என்னுடைய அணுகுமுறை குறை சொல்வது, ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது சூழ்நிலைகளை, ஆட்டிடியூட்டும்பாங்க. இந்த அணுகுமுறையை நான் மாற்றிக்கொள்ளலாம். கண்டிப்பா மாற்ற முடியாத நிறைய விஷயம் இருக்கு. என் மூஞ்சியை மாற்ற முடியாது, என்னுடைய பிறப்பை மாற்ற முடியாது, என்னுடைய இறப்பை மாற்ற முடியாது, தாய் தந்தையை மாற்ற முடியாது. திடீர்னு நான் அமெரிக்கால பிறந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். திடீர்னு நான் ஒரு பெரிய IAS ஆபீசர் ஆயிருந்திருக்கலாமே, என்னுடைய படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது நினைப்பேன். அதுவும் மாற்ற முடியாது அந்த விஷயங்கள் எல்லாம். அப்ப எதை மாத்தலாம் அப்படின்னா அணுகுமுறை, ஆட்டிடியூட். ஒரு நண்பர் கூட ஊர்ல இருந்து வந்திருந்தாரு, நெருங்கிய நண்பர். ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றேன்னு ஒரு ரவுண்டு போனாரு. அதே மாதிரி என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்திருந்தார். அவரு நான் ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன்ட்டு போனாரு. 2 பேரும் திரும்பி வரும்போது அந்த உறவினர் என்ன சொன்னாருன்னா, இது ஊரே இல்லைங்க, ஒரே டிராபிக், எங்க பார்த்தாலும். பஸ் ஸ்டாண்டுல போனா ஒருத்தன் குறுக்க வர்றான், அவன் என்ன திட்டுறான் கெட்ட வார்த்தையில, அங்கங்க கடை இருக்குது, நிறைய போதை வஸ்துக்கள் கிடைக்குது, எங்க பார்த்தாலும் டீ கடை, வெளியில குப்பை, கசகசன்னு இருக்குதுங்க, பிடிக்கவே இல்லைங்க. அதே மற்றொரு நண்பர் என்ன சொல்றாரு, நல்ல ஒரு அழகான ஊருங்க, மனிதர்கள்லாம் ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, உணவு பண்டங்கள்லாம் ரொம்ப சுவையா இருக்குதுங்க கடைகள்ல, பேருந்து நிலையத்துக்கு அருகிலே நல்ல கோவில் இருக்குதுங்க, அந்த வீதியில நல்ல ஒரு சர்ச் இருக்குதுங்க, நல்ல மசூதி, நல்ல மனிதர்கள். அப்போ என்னுடைய அணுகுமுறை, பார்க்கின்ற பார்வை எல்லாமே இருக்கும், இந்த ஊர்ல எல்லாமே இருக்கும். என்னுடைய அணுகுமுறையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதானே என்னுடைய ஞானம், அதுதானே நாலேஜ். இந்த நாலேஜ் நான் பிரேயர் பண்ணும்போது கடவுள் எனக்கு கொடுப்பார். கண்டிப்பா எனக்கு எதை மாற்றணும், எதை மாற்ற முடியாது. இந்த நாலேஜ் எப்படி கொடுப்பாருன்னா, ஒரு விதை மாதிரி கொடுப்பார். அந்த விதையை நான் தான் வளர்க்கணும். விதை அப்படி வச்சா மரமாயிடாது. அது மண்ணில் போட்டு நல்ல பதப்படுத்தி, சரியான மண்ணில் போட்டு சரியா பராமரிச்சு, சரியான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த விதை செடியா மரமாகலாம். அதே மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் என்கின்ற விதையை நான் வளர்க்கணும். தைரியமா மாற்ற முடியலன்னு இருக்கக்கூடாது. என்ன அணுகுமுறையை தைரியமா, அதுக்காக நான் உழைக்கணும். அப்போ ஞானத்தை வளர்ப்பதற்கு தைரியம் வேணும், உழைப்பு வேணும், முயற்சி வேணும். ஞானம் வளரும் கண்டிப்பா. அப்போ அணுகுமுறையை நான் தைரியமாக மாற்றுவதற்கு இந்த ஞானம்ங்கிற விதையை நான் வளர்க்கணும். அதற்கு உழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அப்போ கடவுளிடம் என்னுடைய பிரார்த்தனை, ஞானத்தை கொடு கடவுளே அப்படின்னு நான் பிரார்த்தனை வைக்கும் போது, அந்த விதை நல்ல எண்ணங்களா, நல்ல செயலா, இன்னும் நல்ல விதையா இருக்கணும்ல. கடவுள்கிட்ட எல்லாமே கேட்டுற முடியாதுல்ல. அப்போ அந்த விதையை வளர்ப்பதற்கு, உருவாக்குவதற்கு, சோர்ந்து போகாம, குறை சொல்லாம, என்னுடைய அனைத்து மாற்றங்களுக்கும் நான் பிரார்த்தனை கடவுளிடம் அர்ப்பணிப்போடு வைக்கும்போது கண்டிப்பா மாற்றம் அடையும். தொடர்ந்து பக்தி ஒன் சேனல் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி.